Hello everyone, welcome to our channel. In the video la 10th standard NCERT Maths chapter 10 circles la theorem 10.1 பார்க்க போறோம். The tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. இப்போ வந்து நம்ம first வந்து ஒரு circle வரைஞ்சிக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா the tangent at any point of a circle or any point of the circle la tangent is perpendicular to the radius. Point இருக்கு center point O perpendicular to the radius through the point of contact. இதுதான் வந்து point of contact. நான் வந்து இந்த tangent வந்து AB ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த point of contact வந்து நான் P ன்னு எழுதிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம given எழுதிக்கலாம். Given a circle with center O and a tangent AB to the circle at point P. Tangent AB at point P. அடுத்தது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது to prove OP is perpendicular to AB. அடுத்தது construction. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா ஒரு பாயிண்ட் Qன்னு ஒன்னு மார்க் பண்ணிக்க போறோம் இந்த டான்ஜென்ட்ல ABல. இப்போ நான் இந்த பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ண போறேன். இப்போ இந்த சர்க்கிள்ல டச் ஆகுதுல இந்த பாயிண்ட்டை நான் Rன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டான்ஜென்ட்ல டச் ஆகுற பாயிண்ட் வந்து நான் Qன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். Take a point Q on AB other than P and join OQ. இப்போ நம்ம அதை தான் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு பாயிண்ட் Q எடுத்திருக்கோம் ABல, அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கோம் OQவை ஜாயின் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ ப்ரூஃப்க்கு போகலாம். ப்ரூஃப்ல Q lies on the tangent AB. இப்போ Q வந்து AB டான்ஜென்ட்ல வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அப்போ வந்து Q வந்து கண்டிப்பா சர்க்கிளுக்கு வெளியில தான் வந்து அந்த பாயிண்ட் வந்து இருக்கும். Q lies on the tangent ABனா கண்டிப்பா அந்த பாயிண்ட் Q சர்க்கிளுக்கு வெளியில தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதுவும் எழுதணும். Therefore Q must lie outside the circle. இப்போ இந்த OQ இந்த லைன் வந்து சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா இன்டர்செக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டை நம்ம Rன்னு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதுவும் எழுதணும். Let OQ intersect the circle at R. Hence OR is less than OQ. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த லைன் இருக்கு, இந்த பாயிண்ட் வந்து Qன்னு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இந்த சர்க்கிள்ல டச் ஆகிற பாயிண்ட் தான் நான் Rன்னு எடுத்திருக்கேன். ஸோ இது சென்டர்ல இருந்து பார்க்கும் போது இப்போ இந்த OR இந்த டிஸ்டன்ஸும் இந்த OQன்ற டிஸ்டன்ஸும் வந்து கண்டிப்பா வேரி ஆகும். அப்படி பார்க்கும் போது இது வந்து Q வந்து டான்ஜென்ட்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்.
அப்போ என்ன ஆகும், இந்த டிஸ்டன்ஸ் தட் இஸ் OQ வந்து will be greater than OR தான் எப்பவுமே. அதை எப்படி எழுதலாம் நம்ம, OR is less than OQ அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். A part that is இப்போ இந்த லைன் ஃபுல் லைன் எடுத்துக்கும் போது இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைன், இது வந்து ஓலேருந்து ஆர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைன், இந்த ஓலேருந்து கியூ வரைக்கும் ஒரு ஃபுல் லைன். அப்போ ஒரு ஃபுல் லைன்ல எப்பவுமே ஒரு ஃபுல் லைன் தான் பெருசா இருக்கும், அதோட வந்து ஒரு பார்ட் வந்து எப்பவுமே சின்னதா தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து OR is less than OQ அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். A part is always less than the whole. ஹோல்னா அந்த முழு லைனோட இதுதான் வந்து OQனா இந்த ஃபுல் லைனோட இந்த பார்ட் வந்து எப்பவுமே சின்னதா தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது வந்து OP இஸ் ஈக்குவல் டு OR அப்படின்னா இப்போ இந்த ORன்ற லைன் வந்து இந்த சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுது. அப்போ சென்டர்ல இருந்து சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட்ல டச் ஆகும் போது அது கண்டிப்பா ரேடியஸா தான் இருக்கும். அப்போ ரேடியஸ் வந்து இப்போ சர்க்கிள்ல எந்த பக்கத்துல இருந்தாலுமே ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து அது சேம் தான். ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ், சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ்னாலும் சேம் தான், இங்கேருந்து இந்த சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் எடுத்தாலும் சேம் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா ஓபியும் ஓஆரும் ஈக்குவலா தான் இருக்கும். அதனால தான் நம்ம OP ஈக்குவல் டு OR அப்படின்னு எழுதியிருக்கோம். ரேடியை ஆஃப் த சேம் சர்க்கிள். இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். therefore இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும் போது அப்போ என்ன எழுதுவோம்னா therefore OP is less than OQ. OP is less than OQ அப்படின்னு எழுதுறோம். அப்போ OP தான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். therefore OP is shorter than any line segment joining O to any point on AB. other than P. இப்போ வந்து OP தான் வந்து shorter than any line segment. இப்போ நம்ம இங்க இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த லைன் செக்மெண்ட்க்கு 2 லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ இங்க OP வரைஞ்சிருக்கோம், இது OQ வரைஞ்சிருக்கோம். அப்போ பார்க்கும் போது இந்த OP தான் வந்து ஷார்ட்டஸ்ட் லைன் செக்மெண்ட் கம்பேர்ட் டு எனி ஆஃப் த லைன் செக்மெண்ட். ஏன்னா இதுக்கு அப்புறமா இங்க இந்த பக்கம் வரைஞ்சாலும் சரி, இப்படி வரைஞ்சாலும் சரி, நம்மளுக்கு வந்து லைன் செக்மெண்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகும், கம்மி ஆகாது. ஸோ இதுதான் வந்து OP தான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். therefore OP is the shortest distance between O and any line segment on AB. ஆனா என்னது, எது வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அதுதான் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். பட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் between a point and a line segment is the perpendicular. So OP is perpendicular to AB.
இப்போ நம்ம இங்க OP is perpendicular to AB எடுத்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த மாதிரி எத்தனை லைன் செக்மெண்ட் இந்த லைன் ABல நம்ம வரைஞ்சாலுமே OPயோட வந்து மற்றது எல்லாமே பெருசா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OP is the shortest distance between the point O and the line segment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இங்க OP இதோ இருக்கு, the OQ இந்த பக்கம் வரும். அப்புறம் அடுத்தது அதே மாதிரி எத்தனை லைன் செக்மெண்ட் நம்ம வரைஞ்சாலுமே இந்த OPயோட எல்லாமே வந்து பெருசா தான் இருக்கும். ஸோ OP is the shortest distance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஷார்ட்டஸ்டா இருக்கும் போது but the shortest distance between a point and a line segment is the perpendicular. எப்பவுமே வந்து எது shortest distanceோ அதை தான் வந்து நம்ம perpendicular அப்படின்னு எடுத்துப்போம். So OP is perpendicular to AB. Hence proved. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் என்ன இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.